கணக்கு பதிவியல் அதாவது அக்கவுண்ட்ஸினுடைய இலக்கணம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். பணம் அல்லது பணத்தின் மதிப்பளவில் மாற்றக்கூடிய அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் சரியான கணக்கேடுகளில் முறையாக பதியும் கலை மற்றும் அறிவியலே கணக்கு பதிவியல் எனப்படுகிறது. முன்னொரு காலங்களில் வியாபாரங்கள் என்பது மிக சிறிய அளவில் இருந்த காரணத்தினால் நமக்கு கைமுறையில் எழுதப்படுகின்ற அக்கவுண்ட்ஸ் என்பது போதுமானதாக இருந்து வந்தது. ஆனால் இன்று வியாபாரம் உலகளவிய விதத்தில் பரவி இருப்பதாலும் மேலும் தினந்தோறும் எண்ணற்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதாலும் நம்முடைய இந்த அக்கவுண்டிங் சிஸ்டம் ஆனது இன்று கம்ப்யூட்டரைஸ்டாக மாறியுள்ளது. கம்ப்யூட்டரில் நம்முடைய அக்கவுண்ட்ஸை பராமரிக்க இந்த டேலி என்ற சாஃப்ட்வேர் உதவுகின்றது. பிறகு நாம் கணக்கு பதிவியலின் நன்மைகள் என்ன என்பதை பார்ப்போம். முதல் நன்மையாக நாம் கருதுவோம் என்றால் நிலையான மற்றும் நம்பகமான பதிவு. அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் மனதிலேயே நினைவு கொள்ளுதல் என்பது இயலாத ஒரு காரியம். எனவே அவற்றை முறையாக பதிந்து வந்தால்தான் எந்த நேரத்தில் எந்த தகவல்கள் வேண்டுமோ அதை நம்மால் பெற முடியும். எனவே கணக்கு பதிவியலின் மூலமாக நிலையான மற்றும் நம்பகமான பதிவை நம்மால் பெற முடிகின்றது. இரண்டாவது நன்மையாக பார்த்தோம் என்றால் கணக்கின் துல்லிய தன்மையை உணர்தல். கணக்கேடுகள் பராமரிப்பின் உதவியால் இருப்பாய்வு எளிதாக தயாரிக்கப்படுகின்றது. இதன் வாயிலாக கணக்குகளின் துல்லிய தன்மையை நம்மால் உணர முடியும். இருப்பாய்வு என்பது என்ன என்பதை வரக்கூடிய பாடத்தில் நாம் மிக தெளிவாக காண இருக்கின்றோம். மூன்றாவது நன்மையை சொல்ல வேண்டும் என்றால் வணிக செயல்பாடுகளின் நிகர முடிவை உணர்தல். வணிக நடவடிக்கைகளின் நிகர முடிவான லாபமா அல்லது நஷ்டமா என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு யார் ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தின் நடவடிக்கைகளை முறையாக கணக்கு பதிவியல் செய்து கொண்டு வருகிறாரோ அவராலே முடியும். எனவே கணக்கு பதிவியலின் மூலம் நம்முடைய வணிக செயல்பாடுகளின் நிகர முடிவை நம்மால் உணர முடிகிறது. நான்காவது நிதி நிலையை மதிப்பிடல். ஓர் நிறுவனத்தின் லாபம் மற்றும் நட்டத்தை மட்டும் அறிவது என்பது போதாது. நிறுவனத்தின் நிதிநிலை முழுவதும் உரிமையாளர் உணர வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்கு அதாவது ஓராண்டிற்கு அவர் செய்த வணிக நடவடிக்கைகளின் முழு நிலையையும் உணர்வதன் வாயிலாக அடுத்த ஆண்டுக்கு தகுந்தவாறு அவரால் திட்டமிட முடியும். எனவே நிறுவனத்தினுடைய நிதி நிலையை தெரிந்து கொண்டால் மட்டுமே அடுத்த ஆண்டிற்கான திட்டமிடுதல் என்பது எளிதாகிறது. ஐந்தாவதாக வியாபார வளர்ச்சியை அறிதல். ஒரு வியாபாரி தனது நிதிநிலை அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் தயாரிக்கின்ற காரணத்தால் ஆண்டுக்காண்டு நிதிநிலை அறிக்கையை அவரால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த ஒப்பீட்டு அவரது தொழில் வளர்ந்து வருகிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டு லாப நட்டத்தை அறிதல் என்னும் குறுகிய கால நோக்கத்தை நிறைவேற்றுவதுடன் தொழில் நடவடிக்கைகளை நீண்ட கால அடிப்படையில் திட்டமிடவும் கணக்கு பதிவியல் வகை செய்கிறது. அடுத்து ஆறாவது நன்மையாக நிலுவைகளை கணக்கிடல். அதாவது நடவடிக்கைகள் நிகழும் நேரம் ஒன்று. வியாபாரத்திற்கான நடவடிக்கைகள் ஒரு நேரத்தில்